the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல 110 நம்ப முடியுதா? 110 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 110 நாள் கண்டினியூஸா பார்த்துருக்கோம். பாண்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு சாரி பைத்தன் 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 சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த பாண்டாக்கு வந்திருக்கோம். இந்த 110 பைத்தன் வழக்கம் போல பைத்தன்னா என்ன, வேரியபிள்னா என்ன, எப்படி வந்து கோட் பண்ணுறது, எப்படி சின்ன சின்னதாக பில்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது if then else loop பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இது பண்ணோம், சயின்ஸ் பைத்தன் நம் பைத்தன் சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பேண்டான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பி சொல்கிறேன், பேண்டா வந்து ரொம்ப முக்கியமான இது. ஓகே, டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்ஜினியரிங்கு, டேட்டா பிரிக்ஸ், டேட்டா ஃபேக்டரிஸ் ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க, பைஸ்பாக்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேண்டா வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியணும், சரியா? ஸோ இந்த 110ல் பேண்டாவில் இன்னைக்கு 9வது இது. இப்போ இந்த பேண்டான்னு சொல்லிட்டு எடுத்தாலே திரும்பி போடுறது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சிங்கிள் டைமென்ஷனல், டேட்டா ஃப்ரேம்ஸ்னா மல்டி டைமென்ஷனல். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் காலமை எடுத்து அந்த காலம் மிஸ் ஆச்சுன்னா மீடியன் மோட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை மசாஜ் பண்ண பார்த்தோம். ஒரு இதை ஃபில் பண்ணுறத பார்த்தோம், ஃபில் எண்ணே. ஒரு இதை ட்ராப் பண்ணதை பார்த்தோம், ட்ராப் எண்ணே. இந்த எம்டி செல்ஸை பார்த்தோம், அதை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தோம். இந்த மாதிரி செம்மை பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். பேண்டா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிள் கமாண்ட் மாதிரி இருக்குது பேண்டா. ஓகே, இது வரைக்கும் அப்படி தான் நமக்கு இருக்குது. திரும்பி அதனால தான் என்ன சொல்கிறேன், திரும்பி நான் ஒவ்வொரு இதுவாக வந்து ஒவ்வொரு கமாண்டாக எடுத்து திரும்பி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 10 வாட்டி போட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. எனக்கு வந்து 2 நிமிஷம்னால நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்கல. உங்களுக்கு அது மூலமாக ஒருத்தன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தினைக்கும் கேட்டாலே நீங்கள் தூக்கத்தை கூட ஞாபகம் வந்துடும். இது வந்து என்னோட ஸ்டைல் வந்து யாருக்கு, நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு. ஓகே, டெக்னிக்கல் பீப்புளுக்கும் ஏதோ ஒன்று வச்சிருப்பேன். பட் டோட்டலாக எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு இது டெக்னிக்கலாக இருந்தாலும் அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, சரியா? ஸோ இந்த பேண்டாவில் நீங்கள் பார்க்க போகுது சாப்டர் 9. இது ஒரே ஒரு பாட்டு தான். இந்த 9ல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் வந்து கோரிலேஷன். ஓகே, இப்போ இந்த கோரிலேஷன்னா என்னன்னா, நாங்கள்லாம் வளரும் போது, ஓகே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு சொல்ல தெரியல, பட் நான் வந்து சென்னை தமிழ்நாட்டில் வளர்ந்த பையன். ஓகே, ஸோ நாங்களாம் வளரும் போது எங்கள் அம்மா வந்து எப்பவுமே முட்டுவாங்க, டேய் அறிவு கெட்டவனே, ஏன்டா உனக்கு வந்து அந்த ஐஐடி பசங்க மாதிரி ஏன்டா நீ போய் சேரக்கூடாது? அவங்களாம் ஐஐடி பிட்ஸ் பிலானி அப்படி ஐஐஎம் சொல்லிட்டு அவங்க மென்டல் வேவ் எங்கேயோ இருக்கு. நீ மட்டும் ஏன்டா வந்து உனக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை பார்த்துருங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து சுற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் ரஜினி படத்தை பார்த்துக்கிட்டு, ஏன்டா என் உயிரை வாங்குற, படிக்கதான்டா படிக்கிற வயசுடா அப்படி சொல்லி திட்டுவாங்க. உடனே நான் என்ன சொல்லுவேன், அம்மா எனக்கு அவங்களோட சேர்ந்தா அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பசங்க தானம்மா இருக்குது. நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் வந்து ஐஐடி கிடையாது, ஐஐஎம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஏஸ் கிடையாது, 100 ஆஃப் 100 இருக்கிறவங்களாம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டமும் கிடையாது. ஓகே, எனக்கு அந்த பசங்களோட கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஸோ பேசிக்காக வந்து எனி ரிலேஷன்ஷிப்பில் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அருமையான நம்ம பழமொழி. அந்த மாதிரி தாங்க இங்கே. இப்போது 2 பேரும் சேர்றாங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து பாசிட்டிவாக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமைங்க. இப்போது ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனோட வீக்னஸ் அந்த மனைவி கவர் பண்ணுறதும், மனைவியோட வீக்னஸ் அந்த கணவனுக்காக கவர் பண்ணுறதும், குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பம் முன்னேறது எவ்வளோ பெரிய நல்லது. ஓகே, 2 இம்பர்ஃபெக்ட் பீவிங்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு வந்து 2 பேரும் வந்து போட்டி போட்டு படித்து முன்னேறினாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இதை பண்ணி முன்னேறினாங்கன்னா, நீங்கள் முன்னேறினா கூட பரவாயில்லைங்க. ஓகே, ஏதோ ஒரு நடக்குது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இப்போ சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னேறவும் இல்லை, கீழே இறங்கவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது, 0ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் ஜீரோ கோரிலேஷன், சரியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ திடீர்னு சொல்லுவாங்க, மனைவி வந்த டைமுக்கு குபேரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது ரிவர்ஸில் சொல்லுவாங்க, ஓகே ஏதோ ஒன்று சரியா தெரிலப்பா, அந்த வீடை ஒன்று வாங்கினா அங்கேயும் தான் இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஒன்று கீழே இறங்கிறதுக்கு அது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, முன்னேறவும் இல்லாமல் அதே இடத்துக்கு நிற்காம டபால்னு கீழே விட்டாங்க பேர்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். நெகட்டிவ் கோரிலேஷன் யாருக்குமே பிடிக்காது, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கில் அதுவும் ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதுதான் பாசிட்டிவ் கோரிலேஷன், தான் நெகட்டிவ் கோரிலேஷன், தான் ஜீரோ கோரிலேஷன். இந்த கோரிலேஷன்லாம் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இப்போ தூக்கத்தில் நமக்கு என்ன தெரியும், இம்போர்ட் பாண்டா ஆஸ்பிடி, அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு வேரியபிள் வந்து CORR அப்படின்னா, நான் வந்து ஒரு DFன்னு சொல்லிட்டு நான் read_CSVன்னு சொல்லிட்டு நான் டேட்டாவை ரீட் பண்ணலாம். நான் பிரிண்ட் வந்து DF.CORR சொல்லிட்டு போட்டால் எனக்கு கோரிலேஷன் கொடுக்கும், கரெக்டாக?
இப்போ இதுதான் கோரிலேஷன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓகே, இந்த கோடை நான் எடுத்து வைக்கிறேன். இந்த கோடை எடுத்து வைக்கும்போது இது எனக்கு தேவையில்லை, இது இங்கிலீஷ்க்காக பண்ணது, இது எனக்கு தேவையில்லை. நம்ம தமிழுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு 2 ஓகே இது இங்க இருக்கட்டும். சரியா, இதை இந்த மாதிரி இங்க ஒன்று வைக்கிறேன். நான் இது இங்க வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கோரிலேஷனுக்குனே ஒரு டேட்டா இருக்கு. இந்த கோரிலேஷன் டேட்டா இங்க இருக்கா, இதை அப்படியே எடுக்கிறேன். இதை காப்பி பண்றேன், இங்க நான் பேஸ்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன், இங்க ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு keyword தமிழ் correlation.csv. சரியா, இப்போ இதெல்லாம் சேவ் பண்றேன். சரியா, சேவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து ரீடு. ஸோ இப்போ இந்த இம்போர்ட் பாண்டா ஸ்பீடி கூட கண்டிப்பாக நம்ம பண்ணியிருப்போம். பார்த்தீங்களா, அதை நான் விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஸோ இப்போ நான் இங்கே பண்ணுறேன், இந்த இம்போர்ட் பாண்டா ஸ்பீடின்னு சொல்லிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரீட் இந்த சிஎஸ்வி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து keyword தமிழ் கோரிலேஷன் போடுறேன் நான். அதுக்கப்புறம் அந்த டிஎஃப்னு சொல்லிட்டு போடுறேன். இதை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ரிக்ஸுங்க எல்லாமே டியூரேஷன் பல்ஸு, டியூரேஷன் மேக்ஸ் பல்ஸு, டியூரேஷன் கலோரிஸு, இது எப்படி படிப்பாங்கன்னா, டியூரேஷன் வந்து 1, இது வந்து பர்ஃபெக்ட் கோரிலேஷன், இது நெகட்டிவ் கோரிலேஷன். இது வந்து டியூரேஷன் மேக்ஸ் பல்ஸ் வந்து இது ரொம்ப வீக்கான கோரிலேஷன். இந்த டியூரேஷன் கலோரி வந்து இந்த இவ்வளோ டியூரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா இவ்வளோ கலோரி, இவ்வளோ டியூரேஷன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இவ்வளோ கலோரி பர்ன் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஓடினேன், எனக்கு இவ்வளோ எனர்ஜி போச்சு. இல்லை நான் வந்து பாயாசத்தோட அடி போட்டு தாக்கினேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கலோரி ஏறும் பார்த்தீங்களா. அதே கணக்கு தான் இங்கே. இது வந்து ரொம்ப டீசெண்டான கோரிலேஷன். ஸோ இப்படி தான் பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ் படம் தான். மேட்ரிக்ஸ்குள்ளே போட்டு தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. சரியா, ஸோ இதுதான் இங்கே ஆன்சரு. இதில் என்னன்னா, இந்த நம்பர் வந்து 1 to -1 போகுங்க. 1ன்னு சொல்றது நல்லது, பாசிட்டிவ் கோரிலேஷனு. 1 கிட்ட க்ளோஸாக இருக்கிறது வந்து நல்லது, அது வந்து நல்ல கோரிலேஷன். எனிதிங் அபவ் 0.5 அப்படின்னா ஆவரேஜ் மாதிரி இருக்கிறது நல்ல கோரிலேஷனு. இந்த 0.01 0.02 அதாவது எப்படின்னா வந்து எல்லாமே டைம் இஸ் மணிங்க. ஓகே, எப்பா அந்த பையனோட ரொம்ப நாளா சேர்ந்தான்ப்பா, இவனும் முன்னேறல அவனும் முன்னேறல, அதுக்குன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்லோவா போகுதுப்பா, எனக்கு டைம் தான் இல்லை, என்ன பண்றாங்கன்னு சொல்ல தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 0.01 0.02 இல்லை 0.2 இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்ரிஷியபிள் கிடையாது. இவன் தான் நல்ல கோரிலேஷனா கூட நல்ல பெரிய அப்ரிஷியபிள்லாம் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு மனசுக்கு என்ன ஒரு ஆறுதல், அவ்வளோதான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி 0.9 வந்து குட் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இந்த -9 கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஒருவோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொன்று வந்து இறங்கும். ஓகே, ஒன்று ஏறிச்சுன்னா ஒன்று இறங்குன்னு சொல்லி அதுவும் ஒரு நல்ல கோரிலேஷன் சொல்லலாம், குட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. பட் இந்த 0.2 ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு வேல்யூ. ஸோ அந்த குட் கோரிலேஷன் சொல்றது வந்து எனிதிங் அபவ் 0.5 0.6 வந்து ஒரு குட் கோரிலேஷன். அப்புறம் பர்ஃபெக்ட் கோரிலேஷனா 1 இருக்குன்னா பர்ஃபெக்ட் கோரிலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியூரேஷன் 1 பர்ஃபெக்ட், இது அவ்வளோ நல்ல கோரிலேஷன் கிடையாது, இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஓகேவா. ஸோ இதே மைனஸ் இருந்தால் ஓகே, சிலதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 ஏறினா இப்போ வந்து இந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கலோரிஸ் வந்து இதுவாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு வந்து இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இதை வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஸோ இதாங்க இது. இந்த பேட் கோரிலேஷன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டியூரேஷனும் இந்த மேக்ஸ் பல்ஸும் வந்து ஒரு பேட் கோரிலேஷன். அது ஏன் பேட் கோரிலேஷன்னா, நம்மளால ஒன்றும் ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க. ஓகே, ஜஸ்ட் பை லுக்கிங் அட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா எனக்கு வந்து டியூரேஷன் வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இது என்ன கொடுக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, நான் எவ்வளோ நேரம் ஓடணும், ஓகே அதுக்கு வந்து என்னோட மேக்ஸ் பல்ஸ் என்ன, எனக்கு என்ன அதோட ஸ்டாட்டிஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ் எனக்கு தெரியல. புரிஞ்சுதா. ஸோ அதனால தான் நான் அது பேட் கோரிலேஷன் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் பேட் கோரிலேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி கோரிலேஷன் வந்து ஜஸ்ட் CORR கமாண்டில் பேண்டா பார்த்தீங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. பெரிய எஃப்தன்ஸ் எல்ஸ் கிடையாது, ஒரே வாட்டி தான் வந்துச்சு. அதுவும் நம்ம போட்டு காமிச்சிடறேன் நான் அடுத்த வாட்டில், அதுக்கு அடுத்த வாட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் கமாண்ட்ஸ், அதை வச்சே டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறோம், வியூ பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், மீடியன் மோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா பேண்டா. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ், கை விட்றாதீங்க. இன்னைக்கு வழக்கம் போல் ரீஃப்ரெஷ்னா பழைய நம்ம படிக்கிறது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டீப் டைவ் எடுக்கிறேன். அது எவ்வளோ லெக்சர்ஸ்னு சொல்லி தெரியல, பட் என்னோட இதுவே வந்து என்னன்னா, உங்களை பேண்டால மீடியம் டு ஹை லெவல் ஆக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சீக்வல் கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷங்க, ஏதோ நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு.
டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்ஜினியரிங்கு, டேட்டா சயின்ஸு இங்கே எல்லாமே நல்லா லெஃப்ட் ரைட்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டேட்டா பிரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்கள் சமுதாயத்தையும் சந்தோஷமாக வச்சு உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சிங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக உலகத்தை பாருங்கள், பாசிட்டிவாக இருங்க. ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ அதுதான் என்னோட குறிக்கோள். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரீஃப்ரெஷரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜஸ்ட் ஒன்று பார்க்கலாமே. நான் இங்கிலீஷில் வந்து நான் அதை போட்டேன் நான். பட் இங்கிலீஷில் போட்டதுனால இதோட இது வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் இது நான் போடுறேன். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் இந்த பிடி வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இந்த டிஸ்பிளே மேக்ஸ்ரோ இது வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படி சொல்கிறேன். டிஸ்பிளே மேக்ஸ்ரோன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 9999. ஓகே, நான் வந்து 60 கூட செட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 9999. பட் நான் என்ன பண்ணலாம், இதை நான் 60 கூட செட் பண்ணிடலாம். அதுதான் நான் இங்கே பண்ணேன். ஏன்னா அந்த பழைய கிளாஸில் நான் வந்து இது பண்ணேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 60ன்னு போடுறேன் நான். இதை நான் 60ன்னு போட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ணிட்டேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி இதே நான் எடுத்து இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரிண்ட் டிஸ்பிளே மேக்ஸ்ரோன்னு சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்கள், இது 60 தான் கொடுக்குறது. சரியா, அப்படின்னா 60 ரூபா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கோம், திரும்பி போடணும் நம்ம. ஓகே, இந்த மேக்ஸ் ரோவை நான் வந்து 16 சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் நான். ஸோ பிடி டாட் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே மேக்ஸ் ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது எடுக்கிறேன் நான். இதை எடுத்துகிட்டு இந்த கோடிங்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ரீஃப்ரெஷர் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஃப்ரெஷர் டேட்டாவை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது எடுக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு கீவா தமிழ் ரீஃப்ரெஷர் டேட்டா அண்டர்ஸ்கோர் ஆகஸ்ட் 2023.csv. நான் அது ஓகே சொல்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இது சேவும் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இங்கே 60 தான் சொல்லியிருக்கேன் நான். இங்கே நம்மளும் பார்த்தோன்னா 60 தான். பட் இங்கே என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி, அதுக்கப்புறம் இந்த பிடி டிஸ்பிளே மேக்ஸ் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 9999 சொல்லிட்டு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ பிடி டாட் ஆப்ஷன்ஸு இதுதான் இங்கே முக்கியம். பிடி டாட் ஆப்ஷன்ஸு டாட் டிஸ்பிளே மேக்ஸ் ரோ. ஓகே, வெறும் டிஸ்பிளே எவ்வளோ மேக்ஸ் ரோ, டிஸ்பிளே த மேக்ஸ் ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பிடி டாட் ஆப்ஷன்ஸ் நம்ம இது கொடுக்கும். சரியா, ஸோ இது வந்து என்னது இங்கே நமக்கு, ஸோ பேசிக்காக கீவார்ட் தமிழ் refresher data underscore August 2023. ஸோ இங்கே நான் 60ன்னு சொல்லி நான் காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து 999 செட் பண்ணிட்டேன். அதை போன வாட்டியும் காமிச்சேன் பாருங்கள். இப்போ எல்லாமே எனக்கு கொடுக்கும். அவ்வளோதான், 168 படிச்சிருச்சு. ஓகே, இதுதான் இங்கே. நம்ம இன்னும் நிறைய ரீஃப்ரெஷர் போடுவோம். நாளைக்கும் ஒன்று பார்ப்போம். நம்ம இன்னும் நிறைய ரீஃப்ரெஷர் போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரியா, இந்த லெக்சரை பார்த்துருக்கீங்கன்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்சிருக்க ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் நீங்கள் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை